சங்கீதம் 118:6. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் நம் பக்கம். வாழ்வில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவது நம்முடைய துணிச்சலிலோ நம்முடைய பலகீனத்தையோ சார்ந்ததல்ல, மாறாக அவர் நம் பக்கம் இருப்பதுதான். பயந்து கொண்டிருந்த மோசே எகிப்துக்கு அவன் செல்லவே விரும்பவில்லை. ஆனால் தேவன் அவனோடு உடன் வருவார் என்பதை அறிந்த பிறகு துணிச்சலோடு சென்றான். என் பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். யாத்ரா 33:14. யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் கூட தொடர்ந்து வெற்றிகள் மேல் வெற்றிகளை அவன் அடுக்கிக் கொண்டே சென்றான். ஏனென்றால் தேவனுடைய இந்த வார்த்தையை அவன் விசுவசித்தான். யோசுவா 3:7. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, இன்று இஸ்ரவேலர் அனைவரின் பார்வையிலும் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னான். பயம், சந்தேகம் இவைகளெல்லாம் நம் வாழ்வில் இருந்து பானி போல மறைந்து போகும் தேவன் நம் சார்பில் இருக்கிற போது. தாவீதும் கூட மகிழ்ச்சியோடு பாடினான், ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? எவன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று துணிச்சலோடு கேட்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அவரை விசுவசிக்கிற பிள்ளைகளாக இருப்பதனால் சில நேரங்களில் கஷ்டமான துயரமான நாட்களை கடந்து போகும் பொழுதும் கூட அவைகளெல்லாம் அவர் நமக்காக மாற்றி தருவார் என்பதை விசுவசிக்க வேண்டும். நாம் ஜெபம் செய்வோம். அப்பா, உம்மை பணிந்து வணங்கி ஆராதிக்கிறோம் எங்கள் சார்பில் இருப்பதற்காக. உம் ஆவியானவர் தாமே இந்த விசுவாசத்தை நாங்கள் தொடர்ந்து நம்பவும் அறிக்கையிடவும் உதவி செய்வாராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.